கிளானோட ஸ்பெஷாலிட்டி ஸ்ட்ராங்கஸ்ட் பிசியாலஜி அப்படின்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், ஸ்டெமினாவாக இருக்கட்டும், எல்லா கிளானோட செஞ்சு கிளானுக்கு தான் இங்கே அதிகம். ஹையர் சாக்ரா ரிசோர்ஸ் தென் எனி கிளான். அதாவது இருக்கிற எல்லா கிளானை விட சாக்ரா ரிசோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சு கிளானை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அண்ட் இப்போ உசுமாக்கி கிளானை பற்றி பார்க்கலாம். ஹை லைஃப் ஃபோர்ஸ். இங்கே நிறைய பேர் லைஃப் ஃபோர்ஸுக்கும் சாக்ரா ரிசோர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லிடுவோம். லைஃப் ஃபோர்ஸை பொறுத்தவரை இப்போ நார்மலாக அதர் கிளான்ஸ் எல்லாம் 90லேருந்து 100 வயசு வரையும் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உசுமாக்கி கிளானை பொறுத்தவரை மினிமம் 150 to 200 இயர்ஸ் வாழ்வாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சீலிங் ஜுட்சூஸ். உசுமாக்கி கிளான்ட்ட இருக்க மெயின் வெப்பனே அவங்களோட சீலிங் ஜுட்சூஸ் தான். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு 14 இயர்ஸ் ஒபிட்டோ 9 டெயில்ஸ் விட்டு அட்டாக் பண்ணுறப்ப அட் த எண்ட் மினாட்டோ ஃபைனல் மூவ் ஆன ரீப்பர் டெத் சீல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குஷினா அவளோட அடமண்டன் செயினை யூஸ் பண்ணி 9 டெயிலே பின் பண்ணியிருப்பா. அதெல்லாம் ஒரு அண்டர் ரேட்டடான விஷயம். ஏன்னா 9 டெயில்ட்டெல்லாம் ரீப்பர் டெத் சீல் யூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை யாராச்சும் பிடிச்சி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. ஆனால் இதே கான்செப்ட் ஹஷிராமா செஞ்சுட்டு